ஹலோ கைஸ், வெல்கம் டு அவர் சேனல். மறக்காம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு வீடியோ பாருங்க. யாரும் வீடியோ ஸ்கிப் பண்ணாதீங்க, வீடியோ ஃபுல்லாக பாருங்கள். அங்கே வீடியோக்குள்ளே போகலாம். இன்றைக்கான எபிசோட் ஸ்டார்டிங்லேயே பார்த்தீங்கன்னா முத்து மீனா தான் இங்கே யார்கிட்ட பேசிட்டு இருக்காங்க, ஆனால் ரவி கிட்ட தான் பேசிட்டு இருக்காங்க. என்னடா நடக்குதுங்க அப்படின்னு கேட்டுட்டு அவர் நீத்தோட ஃபோன் நம்பர் கூட நாங்கள் பேசிக்கிறோம், என்ன இவ்வளோ திமிரா பண்ணிட்டு இருக்கா அப்படின்றாங்க. அதுக்கப்புறமா இங்கே பார்த்தீங்கன்னா மனோஜ் வந்து ஃபீல் பண்ணிட்டு இருக்காரு, என்னடா இது இப்படி நடக்குதுன்ட்டு. அதுக்கப்புறமா அக்கௌண்ட்ஸ் பாருங்கள், 3 மாதமாக நீங்கள் அக்கௌண்ட்டே பார்க்கலாம், அதனால தான் இவ்வளோ வந்துருச்சு அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது பார்த்தீங்கன்னா விஜயா வந்து சிந்தாமணியை கூட்டிகிட்டு வந்துடுறாங்க. எனக்கு என்னன்னு தெரியாதுடா, இவங்க தானே ஒன்று கூப்பிட்டு வர சொன்னாங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்த்திங்கன்னா அந்த கடன் கொடுத்தவர் வந்துடுறாரு. என்னடான்னு பார்த்துட்டு பயந்துடுறாரு மனோஜ். ஐயோ, காசு கேட்க வந்துட்டாங்களா, போச்சு அவ்வளோதான் அப்படின்ட்டு. அதுக்கப்புறமா வந்து சிந்தாமணி ஓரமாக கூப்பிட்டு சொல்கிறாங்க, இல்லை காசு கேட்கலாம் வரல, நாங்கள் காசு கொடுக்க தான் வந்திருக்கோம். அப்படியா, நல்ல ஆப்பர்ச்சுனிட்டி தரீங்க மறுபடியும் அப்படின்னு சொல்கிறாரு மனோஜ். அதுக்கப்புறமா சிந்தாமணி சொல்கிறாங்க, இந்த மாதிரி உங்களோட ஹோம் லோன் வந்து எகிரிட்டே போகுது, ரொம்ப அதிகமாகிட்டே போகுது, அதெல்லாம் நீங்கள் குறைச்சதான் கரெக்டாக இருக்குன்னும் போது மனோஜும் ஆமாம்மா அது வேறு ரொம்ப அதிகமாகிட்டே போகுது, எப்படின்னா நம்ம அதை அடைக்கணும் அப்படின்னு சொல்கிறாங்க. அதுக்கு வந்து மனோஜ் வந்து சொல்கிறாரு, இந்த மாதிரி நம்ம எதனா பண்ணியே ஆகணுமா, இப்படியே விட்டால் வேலைக்கு ஆகாது, அது கடனுக்கு மேலே போயிடுமா அப்படின்னு சொல்கிறாங்க. அதுக்கப்புறமா கடன் கொடுத்தவர் என்ன பண்ணுறாருன்னா, நான் ஒரு ஃபைனான்சியர் தான், என்னால் காசு கொடுக்க முடியும்ட்டு 14 லட்சத்தை தூக்கி கொடுத்துட்றாரு. அதையும் அவங்க வாங்கி வச்சுக்கிறாங்க. வாங்கி வச்சுட்டு அவ்வளோதான்ப்பா இப்போ ஹோம் லோனை அடைக்க போகிறோம் அப்படின்ட்டு ஒரு சந்தோஷப்படுறாங்க. பட் சிந்தாமணிக்கு உள்ளுக்குள்ளே நம்ம வீடு எடுத்துருவலாம் அப்படின்ட்டு ஒரு எண்ணம் தான் இருக்குது. வாங்கி வச்சுக்கிறாங்க. விஜயா வந்து யாருக்குமே தெரியாது, முத்துக்கும் தெரியாது, மீனாக்கும் தெரியாது, அவங்க அப்பாவுக்கும் தெரியாது. இதெல்லாம் மட்டும் வாங்கி வச்சுட்டாங்க. அப்புறம் இங்கே பார்த்திங்கன்னா முத்து வந்து பார்த்திங்கன்னா யாரை கூப்பிட்டுருவாங்க, நீத்துவை தான் கூப்பிட்டுருப்பாங்க. ஏன்னா வந்து பிரச்சனை பண்ணிகிட்டு இருப்பாள், அதனால் நீத்துவும் கூப்பிட்றாங்க. அவங்களும் அந்த நேரத்தில் கரெக்டாக அரைவாயிடுறாங்க. அதுக்கப்புறமா வந்து முத்து மீனா போய்ட்டு கேட்குறாங்க, ஏன் இந்த மாதிரி பண்ணுற, ரவிக்கு தான் ஆல்ரெடி கல்யாணம் ஆயிடுச்சுல, அது தெரிஞ்சும் நீ இந்த மாதிரி பண்ணுறியா, உனக்கு மூளை இருக்கா இல்லையா அப்படின்னு கேட்குறாங்க. அதுக்கப்புறமா முத்துவும் சொல்கிறாரு, ஏன்டி இந்த மாதிரி பண்ணுற, நீ கடையோட ஓனர்னால் இந்த மாதிரிலாம் பண்ணலாமா அப்படின்ட்டு. அதெல்லாம் நீங்கள் எதுவுமே கேட்கக்கூடாது, அவர் என்கிட்ட ஒர்க் பண்ணுறவர், நான் என்ன வேணால் பண்ணுவேன் அப்படின்னு வந்து நீத்து வந்து திமிராக பேசிகிட்டு இருக்காங்க. இதை கேட்டு மீனா வந்து, அதை எப்படி நீ பண்ணலாம், அவங்க தான் கல்யாணம் ஆயிடுச்சுன்னு தெரியுதுல அப்படின்ட்டு. அதுக்கப்புறம் முத்தும் சொல்கிறாரு, நீ தெரிஞ்சுக்கிட்டு இந்த மாதிரி பண்ணுறது ஏதோ வேறு மாதிரி தெரியுதுமா அப்படின்னு சொல்கிறாங்க. அதுக்கப்புறமா பார்த்திங்கன்னா ஸ்ருதி வந்து உள்ளே போய் அழுதுன்னு உட்காந்துருக்காங்க. அவங்க அம்மா வந்து கதவு தட்டி பார்க்குறாங்க, கதவு திறக்கிற மாதிரி தெரில. அப்புறம் அவங்க அப்பாவும் வந்துடுறாரு. என்ன பண்ணுறா, உள்ளே என்ன பண்ணிகிட்ருக்கா அப்படின்னு கேட்குறாங்க. இல்லை அவர் அழுதுட்டுருக்கா அப்படின்னு சொல்கிறேன். அதுக்கப்புறமா நீ ரவிக்கு ஃபோன் பண்ணி வர சொல்லு அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது இந்த சைடு பார்த்திங்கன்னா ரோஹிணி வீட்டில் வந்து அவங்க மாமா மாமி தான் வந்திருப்பாங்க. வந்து அவங்க உட்காந்துட்டுருப்பாங்க. ஏன்னா அவங்களால தானே ரோஹிணி மாட்டினாங்களே. அவங்க வந்து உட்காந்துட்டு ஸ்நாக்ஸ்லாம் வாங்கி வந்திருப்பாங்க. அதெல்லாம் கிறிஸ்து கொடுத்து சந்தோஷப்படுத்துறாங்க. உடனே ரோஹிணி கிச்சனில் போய்ட்டு, எதுக்குமா அவங்கள வேறு கூப்பிட்டேன், இவங்க தானே மாட்டி விட்டுது அப்படின்ட்டு வெறுப்பாக பேசிகிட்டு இருக்காங்க. அதோடு இந்த எபிசோட் முடியுது. மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க, லைக் பண்ணிடுங்க, ஷேர் பண்ணிடுங்க. நெக்ஸ்ட் எபிசோடில் பார்க்கலாம். பாய் பாய்.